இதே நம்ம ரிவீட்ல ஆர்கிடெக்ட்ல எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல் டீடைலா சொல்ல போறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி பண்ணேன், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்றேன்றது இன்ஸ்பைஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோல 11 செஷன்ல ஃபுல் கம்ப்ளீட்டடா நான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க ரிவீட் ஓபன் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்டு செக்ஷன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல நீங்க நியூ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுல ஓகே கொடுத்துட்டு உள்ள போனா ஃபர்ஸ்ட் டிராயிங் ஷீட், ஒர்க் ஷீட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுல நீங்க ஃப்ளோர் பிளான்ல இன்பில்டா லெவல் 0, லெவல் 1 மூணு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இன்பில்டாவே ஓப்பன்ல இருக்கும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா அதுல லெவல் கிரியேட் பண்ணக்குள்ள இங்க அப்டேட் ஆகும். அது எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தென் எலிவேஷன் பிளான் ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஏதாவது டிரா பண்ணக்குள்ள அந்த இடத்துல உங்களுக்கு பொசிஷன் காட்டும். லெவல் 0ல நீங்க இந்த ஈஸ்ட் பொசிஷன் வந்து நீங்க இங்க டிரா பண்ற செக்ஷன் என்ன டிரா பண்றீங்களோ இந்த செக்ஷன் வந்து நீங்க பார்க்கக்குள்ள எப்படி தெரியும் அப்படின்றதோட டீடைல்ஸ் தான் இங்க உங்களுக்கு ஷோ ஆகும் எலிவேஷன் செக்ஷன். ஓகேங்களா? இப்போ லெவல் 1, லெவல் 0 இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா எம்எம்ல இருக்கு. ஸோ எனக்கு ஃபீட்ல வேணும், நான் ஃபீட்ல சேஞ்ச் பண்றேன். நீங்க யூஸ் அண்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் ரிவ்யூஸ் என்ற டேபுக்கு போகும். அங்க டிசிப்ளின், காமன், ஓகே, நோ சேஞ்சஸ், ஏரியா. ஸோ ஏரியா நான் ஸ்கொயர் ஃபீட்ல வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபைனல்ல நான் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ன்றத நான் ஃபீட்ல தான் சொல்ல போறேன். ஸோ எனக்கு அதனால ஸ்கொயர் ஃபீட்ல நான் வச்சுக்கிறேன். இதுக்கு மீட்டர்ல தேவை, ஸ்கொயர் மீட்டர்ல நான் சொல்ல போறது இல்ல. உங்களுக்கு ஸ்கொயர் மீட்டர்ல தான் தெரியும்னா நீங்க ஸ்கொயர் மீட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க ஆப்ஷன் தான். ஜஸ்ட் லென்த் மைனூட்டா மேக்ஸிமம் நீங்க இதை மட்டும் மிஸ் பண்ணாம பண்ணுங்க. எப்பவுமே நீங்க இந்த டைமென்ஷன்ல வந்து லென்த்ல வந்து ஃபீட் அண்ட் ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ்ல அதாவது ஃபீட்ல நீங்க டிரா பண்றதா இருந்தால் மறக்காம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ எனக்கு ஃபீட்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா 13 ஃபீட் 1.5 இன்ச்சஸ் இருக்கு. அதாவது 13 ஃபீட் 1.5 இன்ச் இருக்கு. ஸோ எனக்கு 1.5 இன்ச்சுன்றது ரவுண்டா எனக்கு 13 ஃபீட் அக்யூரேட்டா வேணும். ஸோ நான் 13 ஃபீட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் கொஞ்சம் லென்த்தன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் லென்த் வரக்குள்ள எனக்கு அந்த டீடைல்லாம் நான் கவர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் லென்த்தன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம இப்போ யூனிட் செட் பண்ணிக்கோங்க. தென் நான் இப்போ கிரிட் செட் பண்ண போறேங்க. கிரிட் செட் பண்ணணும். ஸோ கிரிட் செட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம லெவல் 0க்கு போயிடுறேன். லெவல் 0ல நான் செட் பண்ண போறேன் கிரிட்ஸ். நான் கிரிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெர்டிகல் பொசிஷன்ல செட் பண்ணிப்பேன். இதுல டூ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் நீங்க மேனுவலா என்டர் பண்ணிக்கிறது. ஸோ நான் இப்போ எப்படின்னா கிரிட் லைன் சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு மேல உங்களுக்கு டைமென்ஷன் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நான் 10 ஃபீட் அப்படின்னு சூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நான் ஆட்டோ கிளிக் பண்ணிட்டு 11 ஃபீட்ல இருக்கு. ஸோ நான் இந்த இடத்த கிளிக் பண்ணி 10 ஃபீட் மாத்திக்கிறேன். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்கு. தென் செகண்ட் மெத்தட் பிக்லைன் மெத்தட். ஸோ பிக்லைன் பண்றது எப்படின்னா நீங்க ஜஸ்ட் பிக்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எத்தனை ஃபீட்ல வேணுமோ அந்த ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல ஜஸ்ட் என்டர் பண்ணணும். நான் 10 ஃபீட் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 10 ஃபீட் கன்வெர்ட் ஆயிடும். அடுத்து எனக்கு ஹரிசாண்டல் போர்ஷன் நான் செட் பண்ண போறேன். ஸோ ஆர்கிடெக்சர், கிரிட். ஸோ இன்னும் ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து அதை ரிலீஸ் ஆகுது. ஸோ நான் எஸ்கே கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன். தென் கிரிட் சூஸ் பண்ணிப்பேன். ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் ஆல்பபெட்டிக்கல் சூஸ் பண்ணிட்டேன்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ். சேம் பிக் லைன் மெத்தட். Also sentence pitch, same pitch. So just pick it. Let's create. Sorry. இப்போ நமக்கு 10 அடியில கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இங்க வால் கிரியேட் பண்ண போறேன் இப்போ. ஸோ வால் பாத்தீங்கன்னா பேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ல லெவல் 0ல இருக்கு. ஸோ லெவல் 0னா ஜஸ்ட் நான் லொகேஷன் லைன்ல வால் சென்டர் லைன்ல சூஸ் பண்ணிட்டு நான் கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதோட லென்த்ன்னு பாத்தீங்கன்னா 9 ஃபீட்ல இருக்கும். நான் 10 ஃபீட் எனக்கு இன்னர் போர்ஷன் வேணும். ஸோ நான் அலைன் டூல் யூஸ் பண்றேன். ஜஸ்ட் இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அண்ட் தென் இது ஓரியன்டேஷன் ஆகணும். தென் இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இது சேஞ்சிங் பாயிண்ட், this is reference point and change point. ஓகேங்களா? இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதாவது நீங்க இதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எது மாத்தணுமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ எனக்கு 10 ஃபீட்ல கிடைச்சிருச்சு. இப்போ இதோட ஹைட் சூஸ் பண்ணணும். ஸோ ஹைட் இன்பில்டா பாத்தீங்கன்னா அன்கனெக்டட் ஹைட் 26 ஃபீட்ல இருக்கு. ஸோ எனக்கு 10 ஃபீட்ல வேணும். ஸோ நான் செட் பண்ணிட்டு இதை நான் மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்து எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி மாத்திக்கலாம். நீங்க ஹோலா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க 10ன்னு கொடுத்தா மாறிடும். பாருங்க. ஸோ இப்போ 26 ஃபீட்ல இருக்கு. நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டேன். அதாவது எல்லா வாலையும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு 10 ஃபீட் கொடுக்குறேன். ஓகேங்களா? எல்லா வாலும் 10 ஃபீட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. நீங்க டிரா பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க செட் பண்ணலாம். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்லேயே செட் பண்ணிட்டோம்னா நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அது 10 ஃபீட்ல தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் டிரா பண்றேன். 10 ஃபீட்ல கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 10 ஃபீட்டுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம எலிவேஷன்ல போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனா ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஸோ எனக்கு இந்த வால் ஸ்ட்ரக்சர் மாத்தணும் அப்படின்னு இருந்ததுன்னா மெட்டீரியல்ஸ் நீங்க போய் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல எடிட் டைப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த மெட்டீரியலோ அந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்கன்னா பேசிக் மாதிரி இதை நான் எடிட் பண்ணணும். இப்போ எடிட் டைப்ல போயிட்டு ஸ்ட்ரக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேரா இருக்க எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்ல பிரிக் காமன் இருக்கு. ஸோ அதனாலதான் உங்களுக்கு அவுட்டர்ல பிரிக் அப்படியே ஓப்பனா தெரியுது. ஸோ எனக்கு இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு சென்ட்ரல் 4ல வர மாதிரி எனக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல நான் சூஸ் பண்றேன். அதாவது ஸ்ட்ரக்சர்ல சூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் அந்த ஆப்ஷனை. ஃபினிஷ் பிளாஸ்டர் ஓகே. நான் பிளாஸ்டர் எப்பவுமே நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 10 mm டு 20 mm செட் பண்ணிக்கோங்க. நான் 20 mm செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் ஆகாத பார்த்துக்கோங்க. பேஸ் பண்ணி 20 mm. தென் தெர்மல் ஏர் லேயர் இப்போதைக்கு நான் எஸ்டிமேஷன்ல யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஃபினிஷ் பிரிக் காமன் இங்க இருக்கு. நான் பிளாஸ்டர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பிளாஸ்டர் செட் ஆயிடுச்சு. பிரிக் காமன் எனக்கு 9 inches வரும். ஸோ நான் 9 inches செட் பண்ணிக்கிறேன். நீங்க இப்படியும் செட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணி செட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஸ்பீடஸ்ட் மெத்தட் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற மெட்டீரியல் தான் நீங்க யூஸ் பண்றதுக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க.
இல்ல நான் பிரிக் ஆமல் எனக்கு நான் நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றதுல ஸ்லையாஸ் பிரிக் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இங்க மெட்டீரியல் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு த்ரீ டாட்ஸ் வரும். அந்த த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இங்க மெட்டீரியல் ப்ரௌசர் வரும். ஸோ அதுல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதுல நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லையாஸ் பிரிக்ஸ் நான் செட் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே அப்ளை 10 inches எனக்கு கிடைச்சிருச்சு. சரி ஓகே கொடுத்துட்டேன். ஓகே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரெண்டு பக்கமும் பிளாஸ்டர் ஆயிருக்கும். 3D வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கமே பிளாஸ்டர் எனக்கு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் அவுட்டர்ல அப்படியே வெறும் பிரிக்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சது. நான் ரெண்டு பக்கம் பிளாஸ்டர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் எனக்கு ரெண்டு பக்கம் பிளாஸ்டர் ஆயிடுச்சு. இன்கேஸ் எனக்கு இங்க உடன் ஃபினிஷ் எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சேம் எடிட் டைப் போங்க. இது இன்டீரியருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ்ல இன்னொரு ஃபினிஷ் ஆட் பண்ண போறேன். ஸோ நீங்க இந்த இடத்துல ப்ரிவியூவும் பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் டீடைல்டா உங்களால் டிரா பண்ண முடியும். ஸோ ப்ரிவியூ செக்ஷன் போங்க. எரர் ரோ ஜீரோ திக்னஸ் லேயர் மாஸ்க் பி. ஓகே 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 ப்ரிவியூ. ஸோ இந்த ப்ரிவியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். நான் இந்த இடத்துல எனக்கு டீடைல்ஸா வேணுன்றதுனால டெக்ஸ்சர் ஃபார்மேட்டுக்கு போயிடுறேன். ஸோ எனக்கு சென்ட்ரல்ல பிரிக்ஸ் இருக்கு, ரெண்டு ஃபினிஷிங் இருக்கு. பட் எனக்கு அவுட்டர்ல உட்டன் ஃபினிஷ் வேணும். ஸோ இன்செட் இந்த இடத்துல நான் ஃபினிஷ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபினிஷ் லேயர் எனக்கு மேல வேணும். ஸோ செட் பண்ணிட்டேன். சாரி, இதுதான் மேல வேணும். ரொம்ப லென்த்தனா இருக்கு. ஸோ நான் ஷார்டன் பண்ணிட்டேன். ஓகே எடிட் டைப் போயிட்டு லாஸ்டா ஃபினிஷ் யூஸ் அதை கிளிக் பண்ணிட்டு டவுன் பண்ணிடுறேன். ஸோ ஃபினிஷ் லேயர் அப் பண்ணிட்டேன். ஸோ இன்செட் பண்ணிட்டு இன்னொரு ஃபினிஷ் எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல நான் ஃபினிஷ் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் கேட்டகரியில உட்டன் செட் பண்ணிட்டு போறேன். சரி டோர் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா சூஸ் பண்ணி காட்டுறேன். ஓக் ஃப்ளோரிங் நான் செட் பண்றேன். கிராபிக்ஸ்ல போயிட்டு ரெண்டு அப்பியரன்ஸும் அதே கொடுத்துட்டு ஓகே அப்ளை ஓகே கொடுத்துருவேன். திக்னஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 inches கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க லேயர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நீங்க இங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணப்பல இங்க லேயர் கிரியேட் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு இன்னர்ல வேணும். அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டவுன் பண்ணீங்கன்னா அது இன்னருக்கு ஸ்பேஸ் பண்ணிக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னர்ல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க நீங்க கிளிக் பண்ணக்குள்ள அது தெரியாது. எப்பவுமே நீங்க அவுட்டர்ல தான் செட் பண்ணுவோம்னா டவுன்ல அவுட்டர்ல செட் பண்ணுங்க, இல்ல அப்ல அவுட்டர்ல செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா, டவுன் ஆர் அப் கேட்கணும். இன்னர்ல செலக்ட் பண்ணலன்னா அந்த கோர் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் இதை அவுட்டர்ல அப்ளை பண்ண போறேங்க. ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. இன்னர்ல கிரியேட் ஆயிருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு உள்ள உடல்ல நான் செட் பண்ணிட்டேன், அவுட்டர்ல பிளாஸ்டிக்ல நான் செட் பண்ணிருக்கேன். ஸோ மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்றது வால்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போ வால்ல வந்து யூனிட் செட் பண்ணிட்டுங்க, கிரிப்பில் லெவல் செட் பண்ணிட்டுங்க, மெட்டீரியல் சூஸ் பண்றது, திக்னஸ் செட் பண்றது எல்லாம் சொல்லியாச்சு. தென் நெக்ஸ்ட் லெவல் கிரியேட் பண்றது சொல்லிடுறேன்.
லெவல் 0.2 போட்டு எலிவேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் தெரியும். ஸோ இங்க லெவல் 13 அண்ட் லெவல் 0 இருக்கு. எனக்கு எக்ஸ்ட்ராவா லெவல்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆர்கிடெக்சர் கிளிக் பண்ணிட்டு லெவல் போயிட்டு ஜஸ்ட் மேனுவலா சேம் முன்னாடி எப்படி செட் பண்றோமோ அதே மெத்தட் தான். நான் 18ன்னு மேனுவலா செட் பண்றேன். செட் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு இதை நான் 13 ஃபீட்ல இருந்து 10 ஃபீட்டுக்கு மாத்துறேன். இதை 13 ஃபீட்டுக்குள்ள மாத்துறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க என்னன்னா எனக்கு மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கிளியரா தெரியறதுக்காக நான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் லைன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ஸ் அது சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல அந்த டாட்டட் பாயிண்ட்ல டிராக்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி மேல ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பொசிஷன் மாதிரி கரெக்டான பொசிஷன்ல கிளியரா விசிபிள் ஆகும். ஓகேங்களா? லெவல், யூனிட், வால், திக்னஸ், மெட்டீரியல் எல்லாமே எப்படி கிரியேட் பண்றது இந்த வீடியோல நான் சொல்லிட்டேன். தென் நெக்ஸ்ட் வீடியோல ஹவு டு கிரியேட் பிளான், அதாவது பிளான் எப்படி இதை வச்சு நம்ம போடுறது அண்ட் வால் டைப்ஸ் என்னென்ன வால் டைப்ஸ் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்ல நம்ம கற்போம் கற்பிப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.